கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 4 அதிகாரம் 4 வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். You are of God, little children, and have overcome them, because greater is he that is in you than he that is in the world. பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் பிள்ளைகளே என்று அன்பும் கரிசனையும் உடையவராய் யோவான் நம்மை அழைக்கிறார். இது விசுவாசிகளிடம் உள்ள அவரது பாசத்தையும் தெய்வீக பராமரிப்பையும் காட்டுகிறது. இது விசுவாசிகளின் தேவனுடனான உறவை குழந்தைகளாய், தேவனுடைய மக்களாய் எடுத்துரைக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களில் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்று சொல்லப்பட்டிருப்பதால் விசுவாசிகள் யார் என்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் தேவனாலே, தேவனுடைய ஆவியாலே புதிய படைப்பாக பிறந்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 5 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். இதனால் அவர்கள் உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 17:14 வாசிக்கிறோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை பெறுகிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தான் அல்லாதது போலவே நாமும் இந்த உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. நம்முள் தேவனுடைய ஆவியானவர் வசிக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் 8:9 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால், அவருடைய ஆவியால் புதிய படைப்பாக பிறந்தவர்கள் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அவர்களை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இங்கு அவர்கள் என்பதும் உலகத்தில் இருக்கிறவனும் என்பதும் சூழ்நிலைக்கு ஏற்ப பொய்யான போதகர்களையும் மெய் அல்லாத ஆவிகளையும் குறிக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள்.
தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாய் இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை யோவானின் 1 நிருபம் 4 அதிகாரம் முதல் 3 வசனங்களில் வாசித்து அறிகிறோம். விசுவாசிகள் பொய்யான போதனைகளையும் சாத்தானின் செயல்களை சிதைக்கும் முயற்சிகளையும் தம்முடைய சொந்த முயற்சியால் வெல்ல இல்லை. ஆனால் தேவனுடைய ஆவியால் அவர்கள் ஜெயித்தார்கள். இதுவே உண்மையான ஆவிக்குரிய ஜெயம். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவன் உலக மக்களை தன் பொய்யால் வழி நடத்துகிறான். உங்களில் இருக்கிறவர் பரிசுத்த ஆவி. விசுவாசியின் உள்ளே வசிக்கிற தேவனுடைய ஆவியானவர் எப்பொழுதும் அவனுள் இருக்கிறார். தேவனுடைய ஆவி சாத்தானை விட பெரியவர், ஜெயம் மிக்கவர், பாதுகாக்கிறவர். இதையும் ஒத்துக்கிறீங்களா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுவதை 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை உற்சாகப்படுத்தும் ஆறுதலான வசனம். அதில் உலகத்தில் இருக்கும் எதிரிகள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் நம்முள் வசிக்கும் பரிசுத்த ஆவி அவர்களை விட மகா வல்லமை உடையவராக இருப்பதை எடுத்துரைக்கிறது. இதை நம்பி நம்முடைய விசுவாச பயணத்தில் நம்மை உறுதியாக நிறுத்துவோம். நாம் யாரைச் சேர்ந்தவர்கள் என்பதில் நிச்சயமாக உறுதியாக இருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். பொய்யான போதனைகள் வரும்போதும் நாம் அஞ்ச வேண்டியது இல்லை. தேவனுடைய ஆவி நமக்குள் உண்மையை வெளிப்படுத்துவார். சாத்தான் உலகத்தில் அதிக சக்தி கொண்டவனாக இருந்தாலும் தேவனுடைய ஆவி அவனை விட சக்தி வாய்ந்தவர் நம்முள் இருக்கிறார். நமக்காக போராடுகிறார் என்ற தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருள்மிகு பரலோக பிதாவே, உம்முடைய வல்லமையான நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பெருமையை அறிந்து மகிழ்கிறோம். நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றும் உலகத்தில் இருக்கிறவனையும் பொய்யான ஆவிகளையும் நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் என்றும் உம்முடைய வார்த்தையின் உண்மையை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, உலகம் எத்தனை பெரிய சோதனைகளை கொண்டு வந்தாலும் எங்களை சிந்தனையிலும் விசுவாசத்திலும் குழப்ப எத்தனித்தாலும் எங்களுக்குள் வசிக்கும் உமது பரிசுத்த ஆவி எப்பொழுதும் ஜெயம் மிக்கவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். சாத்தானின் யுத்தங்களை, பொய்யான போதனைகளை உமது ஆவியின் வலிமையால் வெல்லும் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கு போனாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையை சந்தித்தாலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற உண்மையை மனதில் கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்குமாறு எங்களை வலிமைப்படுத்த முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க
நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.